புலம்பெயர் தேசத்து உறவுகளால் புங்குடுதீவில் இடம்பெறக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே எப்படி? பிரான்ஸ் ஒன்றியத்தின சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை இந்த பாடசாலை சூழலும் இந்த புங்குடுதீவு சூழலும் எங்களுக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? இப்பொழுது மாணவர்களும் ஆசிரியர்களும் சந்தோஷத்துடன் கற்பித்தல் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கட்டடங்கள் செய்யப்பட்டதால் அல்லாடி மழை ஒழுக்குக்க கோழி குஞ்சுகள் மாதிரி ஒதுங்கி குறியாட்டு வந்துடுமோ அதான் தெரியுது. மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். முன்னர் இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடியதுக்குமான பல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் புங்குடுதீவுக்கு ஒரு வரலாறு சொல்லுமென்றது சிறப்பாக தரிசித்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். கனடாவாயும் சரி, சுவிஸ் ஆயும் சரி, பிரான்ஸ் ஆயும் சரி, லண்டன் ஆயும் சரி. அனைவருக்குமே வணக்கம். ஒரு கடலும் கடல் சார்ந்திருக்கக்கூடிய இடம், பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கடல். அங்கே நைனை நாகபூஷணி அம்மனுடைய ஆலயத்தினுடைய கோபுரம் தெரியுது. உங்களுக்கு இதில் தெரியுதோ தெரியல, நான் காட்டுறேன். புங்குடுதீவில் நிற்கிறேன். இந்த நாளில் நாங்கள் புங்குடுதீவில் இருக்கக்கூடிய சில சிறப்பான விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த புங்குடுதீவு இப்போ எப்படி இருக்குது என்பதை பார்க்க போகிறோம். ஒரு 100 ஆண்டுகள் காணக்கூடிய ஒரு பாடசாலையினுடைய தனித்துவமும் சிறப்பு சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதே விட முக்கியமாக புங்குடுதீவில் இருக்கக்கூடிய பெருக்கு மரம், அதனுடைய சிறப்பு, அது இப்போ எப்படியெல்லாம் மாறி இருக்குது. புலம்பெயர் தேசத்து உறவுகளால் புங்குடுதீவில் இடம்பெறக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே எப்படி இருக்குது. உண்மையாகவே கை கொடுத்து தூக்கக்கூடிய உறவுகளாக பலர் இருக்கிறார்கள். தங்களோட ஊரை நாங்களே கொண்டு போகணும், நாங்கள் முன்மாதிரியான செயற்பாடுகள் செய்யணும் என பலர் இருக்கிறார்கள். அப்படியாக நிறைந்தவர்களை அவர்கள் சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். யாழ்ப்பாணம் பண்ணை சந்தையில இருந்து புங்குடுதீவை நோக்கிய பயணம் ஆரம்பமாகுது. இனிமையான ஒரு காலை பொழுதுல இந்த பயணம் புங்குடுதீவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். காலையிலே பார்த்தீங்கன்னா சூரியன் புத்துணர்ச்சியாக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விங்காளி பக்கத்தால் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுதுதான் வெளியாலே காலை கதிரவன் கண்விழித்து பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுடைய பயணமும் ஆரம்பமாகி இருக்குது புங்குடுதீவை நோக்கி. அங்கே நீங்கள் பார்க்கலாம் அழகாக சூரியனுடைய அந்த காட்சி, சூரியன் உதித்து மேலே மெல்ல காட்சி தரக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுடைய காலை பொழுது பயணங்கள் இனிமையாக இருக்கும். இந்த சூரிய உதிவோடு பார்த்து கொண்டு போய்க்கலாம், இன்னும் சிறப்பாக இருக்கும். அது கடற்கரை ஓர பயணம், அழகான ஒரு பயணம் ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இந்த காணொலியில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் எல்லாமே வரப்போகுதுன்ற. இங்கே பார்க்கலாம் இந்த வீதியின் இரு மரங்களையுமே சுறுசுறுப்பாக புத்துணர்வாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்து மக்கள், அங்கே நடைப்பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள், உடற்பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் என பல்வேறுபட்டவர்களை இந்த இடத்திலே பார்க்கலாம். தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், கடத்தொழிலை செய்யக்கூடியவர்கள் என பலரும் இந்த இடத்துல இருக்கிறார்கள். ஒரு இனிமையான காலை பொழுது. புங்குடுதீவு உங்களை அன்புடன் வரவேற்குது என இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். இந்த புங்குடுதீவு பாதத்தில் இந்த பாதை, அதாவது இது ஒரு பாலம். முன்னர் இந்த வீதியில் நாங்கள் பயணிப்பது என்பது மிக கடுமையாக இருக்கும். இப்பொழுதெல்லாம் இந்த வீதி திருத்தி அமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகிய காட்சியும் பார்க்குறீங்கள். இதமான அழகான ஒரு இனிமையான பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னர் இதில் போய்க்குள்ள வாகனம் எல்லாம் மேலே போய் கீழே வரும். இந்த ஒரு சிறிய தூரத்தை கடப்பதற்கு நீண்ட நேரத்தை நாங்கள் இதில் செலவழிக்க வேண்டி வரும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, மிக நேர்த்தியாக நாங்கள் அந்த பயணம் சென்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் பார்க்கலாம் மழை பெய்து அநேகமான இடங்கள் நனைந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், பச்சை பசையிலென புல்கள் எல்லாமே அங்கே முளைத்திருக்கக்கூடிய காட்சி. மற்ற நாட்களில் நாங்கள் இங்கே வரும்பொழுது ஒரு மிக வறண்ட தேசத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்று இங்கே ஒரு பச்சை பசையிலென காட்சி தரக்கூடிய புல்வெளிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட அங்கே நேரே எங்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடியது புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய அந்த வாயிற் கோபுரம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னால் இருக்கக்கூடிய வாயில் வளைவு மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு தனித்துவமான புங்குடுதீவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயம் மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பாதை அங்கே இருக்கின்றது. நாங்கள் இன்று போய்கொண்டிருக்கக்கூடியது பிரதானமாக 2 விஷயங்களை இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். உண்மையாகவே இங்கே நீங்கள் பாருங்கள் பனைமரக்காடே பறவைகள் கூடு என்று சொல்லக்கூடிய அளவில் மிகுந்த பனைமரங்கள் நிறைந்ததாக கொண்டிருக்கக்கூடியது இந்த புங்குடுதீவு. அப்படியாக ஒரு இனிமையான அங்கே வேலிகள் எல்லாமே கருக்கு மட்டை வேலிகள், காவுளை வேலிகள் என சிறப்பாக கிராமப்புற வாழ்க்கையை உணரக்கூடிய ஒரு விதமாக இந்த புங்குடுதீவை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. அப்படியாக பல்வேறுபட்ட விஷயங்களை பார்த்துக்கொண்டு முதலில் நாங்கள் இப்போ புங்குடுதீவில் போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம், புங்குடுதீவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பெருக்கு மரம் இருக்கக்கூடிய பகுதி. முன்னரும் ஒரு காணொலி பதிவேற்றிருக்கிற அந்த பெருக்கு மரம் சம்பந்தமாக இன்றைய நாளில் கூட அங்கே நாங்கள் இங்கே பார்க்கலாம் பெருக்கு மரத்துக்கு செல்லக்கூடிய வீதி என அங்கே பதாகைகள் கூட தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த பெருக்கு மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அங்கே அந்த பெருக்கு மரம் இருக்கக்கூடிய இடம் எப்படி எல்லாம் இருக்குது என்றதை பார்த்துட்டு அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு பாடசாலை தொடர்பான ஒரு காணொலி தொடர்ச்சியாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே போகக்கூடிய
இடங்களை நாங்கள் நிறைந்து பார்க்கலாம். எவ்வளவு கனவுகளுடன் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிதைவடைந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். பல கனவுகளோடு வீடுகளை கட்டியிருப்பார்கள். ஒரு வீடு கட்டும் பொழுது எவ்வளவு ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அங்கே நான் முன்னர் சொன்னது போலே கருக்கு மட்டை வேலிகளை வந்து நீங்கள் இதில் அழகாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக நாங்கள் புங்குடுதீவில் இருக்கக்கூடிய இந்த பெருக்கு மரத்தை நெருங்கி விட்டோம். இந்த பெருக்கு மரத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அழகான ஒரு ஆலயம், நாகபுவனேஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் அண்மையில் தான் கும்பாபிஷேகம் கண்டு புதுப்பொழிவோடு காட்சி தரக்கூடிய ஒரு கோபுரம். கோபுரத்தில் கூட ஒரு வித்தியாசமான தனித்துவமான ஒரு அழகை பார்க்கக்கூடியமாக இருக்குது. மற்ற கோபுரங்களில் இருந்து மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு அழகு. அப்படியாக இந்த கோபுரம் காட்சி தருது. கடற்கரை பின்னுக்கு வந்து கடல், முன்னாலே வந்து கோவில். அப்படியாக ஒரு இயற்கை சூழல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில். முன்னைய நாட்களில் நான் இங்கே வரும்பொழுது இந்த கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருந்தது. இங்கே இந்த பெருக்கு மரம் சம்பந்தமாக, இந்த பெருக்கு மரம் இது ஒரு அடையாளமாகவே திகழக்கூடியது, ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடியது, ஒரு சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பெருக்கு மரம். இந்த பெருக்கு மரத்தை பாதுகாக்கிறதுல வந்து புலம்பெயர் மக்களுடைய பாதுகாப்பு, அதோட இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பங்களிப்பு எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. அப்படியாக தான் இது பெருக்கடிக்காணியின் உரிமையாளர் விஷோலிங்கம் ராசம்மா 6ஆம் வட்டாரம் புங்குடுதீவு அண்ட் இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போடப்பட்டிருக்கு. அப்படியாக இந்த பாதைகள் எல்லாமே போடப்பட்டு இதை வந்து அழகுபடுத்தி இருக்கும் பொழுது தான் நான் வந்து காணொலி ஒன்று பதிவேற்றியிருந்தேன். இப்போ எப்படி இருக்குது இந்த சூழல் என்றது தான் இந்த காணொலியோட பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு நிறைந்த முன்னர் இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடியதுக்குமான பல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் முதல் பார்த்தாக்களுக்கும் இப்போ பார்க்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாற்றத்தை பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த மரம் தான் அந்த பெருக்கு மரம். மிகப்பெரிய அளவிலான மரம். பெருக்கு மரம்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு ஏற்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான மரம். தொல்லியல் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மரம். உண்மையாகவே இங்கே பார்க்கலாம், நிறைய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு. இங்கே இந்த இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. அதே சமயம் சிறுவர்களுக்கான அந்த விளையாட்டு பூங்காக்கள் எல்லாமே சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்குது. அப்படியாக இங்கால மரங்கள் நடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்பாடு இங்கே நீங்கள் பார்க்கலாம். மரங்கள் நடப்பட்டிருக்கு. அந்த மரங்கள் வந்து இயற்கையாலோ அல்லது செயற்கையாலோ சேதங்கள் விளைவிக்கப்படாமல் அதுக்குரிய பாதுகாப்பில் போடப்பட்டிருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கணும். எப்படி இருக்கு உங்களோட புங்குடுதீவு? நீங்கள் பல தடவை இங்கே வருகிற சென்றபடியால் உங்களுக்கும் பழைய ஞாபகங்கள் வரும். அந்த அடிப்படையில் இப்பொழுது ஒரு எண்ணம் சோழவனமாக இருக்கிறால் இப்பொழுது மழை காலமானபடியால் சோழவனமாக இருக்கும். அதான் நான் இது இந்த இந்த கட்டுமானங்கள் புதுசாக செஞ்சு இந்த பாதையெல்லாம் போட வந்திருந்தேன் நான். அதுக்கப்புறம் இன்றைய தான் வரும் மாற்றங்கள் இருக்குது. மரங்கள் எல்லாம் புதுசாக நட்டிருக்கிற போல இருக்குது. என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இருக்குது இங்கே? என்னென்னால் இந்த பெருக்கு மரமானது தொல்பொருளாலே அடையாளம் காணப்பட்ட ஒரு மரம். அதாவது இலங்கையில் 3 இடங்கள் இருக்குது. அதாவது ஒன்று புங்குடுதீவில், நெடுந்தீவில், மன்னாரில் 3 இடத்துல தான் இருக்கின்றது. ஆகவே இதை பாதுகாக்க கொண்டுள்ளது எங்களுடைய நோக்கம். புங்குடுதீவுக்கு ஒரு வரலாறு சொல்லுமென்றது. இது தொல்பொருள் திணைக்களம் அடையாளம் விடப்பட்டிருந்த போது 2020ஆம் ஆண்டு இதை ஒரு புகழாக மாற்ற வேண்டும், புங்குடுதீவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று எண்ணி சுவிஸ் ஒன்றியத்தினர் அங்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கப்பட்டு அன்றைய தலைவர் சொக்கலிங்கன் ரஞ்சன் அவர்களால் இந்த தொல்பொருள் திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு அங்குள்ள ஒன்றியத்தின் நிதியை பயன்படுத்தி அதன் மூலம் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது. காலப்போக்கில் இங்கே வருகந்து பார்வையிட்டு செல்கின்றவர்கள் சில குறைகளை கூறியதன் போது இங்கு வருகின்ற வெளிநாட்டு நண்பர்கள் சிலர் சில உதவிகளை மேலும் செய்தார்கள். அந்த அடிப்படையில் கனடா சங்கத்தினுடைய தற்போதைய செயலாளர் TRN தீபன் என்பவர்கள் இங்கு வருகை தரும்போது இதனுடைய இடர்களை பார்த்து தன்னுடைய சொந்த நிதியை பயன்படுத்தி சில அபிவிருத்தி வேலைகளை செய்து வந்தார். அதேபோன்று சுவிஸ் நாட்டிலிருந்து வருகிற வந்திருந்தவர்களும் இந்த சுற்றாடலிலே மரம் நடுவதற்கும் தண்ணீர் தொட்டி அமைப்பதற்கான ஒழுங்குகளை செய்வதற்காக சுவிஸிலே வாழ்கின்ற தயாபரன் குடும்பம், சுவிஸில் வாழ்கின்ற செல்வி சுதாகரன் குடும்பம், சுவிஸில் வாழ்கின்ற செல்வம் குடும்பமும் சேர்ந்து அதனை செய்தார்கள். அதை இன்னும் தீவிரமாக உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அண்மையிலே இங்கே வருகின்ற
தீர்ப்பாயம் குழுவின் குழுவின் அங்கத்தவரான லண்டனைச் சேர்ந்த மஜூரன் குடும்பம் இங்கே வருகாந்த போது இதை அழகுற அமைக்க வேண்டுமென்று, இதற்கு அழகான மரங்களை நாட்ட வேண்டுமென்று இங்கே பல மரங்களை நாட்டி அதனை வளர்ப்பதற்கான நிதியுதவியையும் தான் செய்வதாக கூறி, அந்த அடிப்படையில் எமது ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா தேவி அவர்களுடன் உரையாடி இதற்கான மரங்களை நாட்டி அதற்கு நீர் வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒழுங்குகளையும் செய்திருந்தார். இதேபோன்று இங்கு வருகை தருகின்ற அனைவரும் இதனை பார்வையிட்டு இது சிறந்த முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக தங்களாலான பங்களிப்பை செய்து அதனை வளர்ச்சியை உயர்ச்சியாக மாற்றுகின்றார்கள். அது மட்டுமல்ல, சுவிஸ் ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர் சுவிஸ் ரஞ்சன் அவர்கள் இந்த தொல்பொருள் திணைக்களத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெருக்கு மனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரது அயராத முயற்சியின் காரணமாக இங்கு பல வெளிநாட்டு தொண்டர்கள் இங்கு வரும்பொழுது அவர்கள் இங்கு இதனை பார்வையிட்டு பலமுறை அவரோடு தொடர்பு கொண்டு கூறும்போது, அவர்களிடம் சில உதவிகளை கேட்கும்போது அவர்கள் அந்த உதவிகளை தவறாது பயன்படுத்துவதற்கு முன்வந்து அதன் அடிப்படையில் இங்குள்ள புற்கள் நீக்கப்பட்டு கடற்கரை பகுதியிலே நாங்கள் நீராடக்கூடியவாறு பல கற்களை எல்லாம் அகற்றி ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா விடுதிக்கேற்ற மகத்திலே அமைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதை ஒரு ஒழுங்கான சோழவனமாக்கி இங்கு வருகின்ற அனைவரும் இந்த சோழவனத்திலே இளைப்பாரி தங்களுடைய நினைவுகளையும் புங்குடுதீவின் பெருமைகளையும் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இன்று சோழவனமாக்குவதற்காக பல முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக மாற்றப்படும் என்பது எங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கேருந்து பார்க்கல அந்த நயனாதேவி கோபுரம் மிக அழகாக தெரியுதுன்னு ஐயா. இது நயனாதேவி கோபுரம் அழகாக தெரியுது. நயனாதேவி கோபுரம் இந்த இடத்துல இருந்து நாங்கள் சிறப்பாக தரிசித்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஒரு அமைதியான சூழல், அழகான இடம். அப்படியாக இந்த பெருக்கு மரம் ஒரு தனித்துவமாக புங்குடுதீவுக்கு மட்டுமல்லாது இலங்கைக்கே பெருமை சுருக்கக்கூடிய சில மரங்கள் தான் இந்த ஈழத்திலே இருக்குது. அப்படியாக புங்குடுதீவில் இருக்கக்கூடிய இந்த மரத்தை பேணி பாதுகாத்து இதனுடைய வரலாற்று சிறப்புகளை அடுத்த சந்ததியிற்கு கொண்டு போகக்கூடிய இந்த செயற்பாடுகளை சிறப்பான முறையில் இந்த புலம்பெயர்வுகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நேர்த்தியான முறையில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை அழிவடைய விடாமல் அந்த இடத்தை ஒரு தொல்லியல் திணைக்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு அந்த இடத்தை தங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை பேணிக்கா பாதுகாக்கக்கூடிய அந்த செயற்பாடை மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக தொடர்ச்சியாக எங்களோட பயணம் தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் இப்பொழுது எங்கே போகிறோம் என்றால் ஒரு பாடசாலை, பெண்கள் மட்டுமே கல்வி பயிலக்கூடிய ஒரு பாடசாலை, புங்குடுதீவில் பெண்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடசாலை. புங்குடுதீவு வீதியில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது 2 கோயில்கள் அருகருகே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 2 கோயில்கள், இந்த 2 கோயில்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான் அந்த சிறப்பு வாய்ந்த பாடசாலை. அந்த பாடசாலையினுடைய சிறப்புகள் தொடர்பாகத்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த பாடசாலை கிட்டத்தட்ட 99 ஆண்டுகள் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொல்லக்கூடிய அந்த மகுட வாசகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடசாலை 99வது ஆண்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவு மக்களை கண்டிருக்கும், எவ்வளவு மாணவர்களை கண்டிருக்கும், இந்த பாடசாலையிலிருந்து எவ்வளவு பேர் வெளியாலே சென்றிருப்பார்கள், எவ்வளவு பேர் உயர்நிலைக்கு சென்றிருப்பார்கள். அப்படியாக எல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த பாடசாலையாக அமையக்கூடியது. இந்த பாடசாலை அடுத்த வருடம் 100வது ஆண்டை காண இருக்கின்றது. சிறப்பாக பழைய மாணவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் பலருடைய இந்த பங்களிப்போடு இந்த பாடசாலை ஒரு தனிச்சிறப்பாக இந்த புங்குடுதீவில் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்த பாடசாலை சம்பந்தமாக இந்த பாடசாலையினுடைய அதிபருடன் கதைத்து தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த புங்குடுதீவில் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு கிட்டவாக தொடர்ச்சியாக இயக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடசாலை. இந்த பாடசாலை சம்பந்தமாக சொல்லுவோம். எங்களோட பாடசாலை யாழ்ப்பாணத்தில் இருந்து 32 கிலோமீட்டர் தூரத்தில் புங்குடுதீவு கிராமத்திலே 1ஆம் வட்டாரத்திலே அமைந்திருக்கின்றது. இது புங்குடுதீவு வேலனை கோட்டத்திலேயே இருக்கின்ற ஒரே ஒரு பெண்கள் பாடசாலை இதுவாகும். அந்த வகையிலே இது 125 பிள்ளைகளை கொண்டும் 23 ஆசிரியர்களை கொண்டும் இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது தரம் 1 முதல் 5 வரை ஆண்களும் பெண்களும் கலந்த
பாடசாலையாகவும், தரம் 6லிருந்து 11 வரை தனியாக பெண்கள் கல்லூரியாகவும் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையானாலும் சரி, காப்போத சாதாரண தர பரீட்சையானாலும் சரி, சிறந்த பெறுபவர்களை பெற்று உயர்தரத்துக்கு தகுதி வாய்ந்த பிள்ளைகளாக வெளியேறி கொண்டிருக்கின்றதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். புங்குடுதீவுன்னு சொல்லக்க உங்களுடைய இந்த பாடசாலை எவ்வளோ தூரத்துக்கு சிறப்பு பெறுது, பெருமை அடையுது? பெண்கள் பாடசாலை என்ற வகையாலே பெண்களுக்கான கல்வி தனியாக ஓயலோட அநேகமான இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்களானால் ஓயலோடையே கல்வியை இடைநிறுத்தி விட்டு வேறு தொழில்களிலே சுய தொழில்களிலேயே ஈடுபடுகின்ற மாணவர்கள் தான் கூடுதலாக தற்போது காணப்படுகின்றார்கள். அந்த வகையிலே எமது மாணவிகள் சாதாரண தரத்தை நிறைவு செய்து உயர்தரத்துக்கு பிரபல பாடசாலைகளை நாடி சென்று இன்று அவர்கள் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் கல்வி பயின்று வருகின்றமை எமக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. மற்ற பாடசாலைகளை விட நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பாடசாலையை விட இப்போ தீவகம் என்று சொல்லக்கல இங்கே வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மாணவர்கள் இங்கே இருந்து வெளியிடங்களை நோக்கி தங்களுடைய கல்வி பயணத்துக்காக செல்லக்கூடிய இடம் எல்லாமே இருக்குது. அப்படி தான் நிறைய பேர் இப்போ இங்கே இருந்து புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஆக்களாக இருந்தாலும் சரி, இப்போ இங்கே இருந்து வெளியிடத்துக்கு செல்லக்கூடிய ஆக்களும் சரி, பிரதானமாக சொல்லக்கூடியது கல்வி ஒரு பிரதானமாக ஏதாவது சொல்கிறார்கள். அந்த வகையில் கூட பாடசாலையை பொறுத்தவரையில் எப்படி இருக்குது? எமது பாடசாலையை பொறுத்த மட்டும் இங்கு கல்வி ஏற்கின்ற மாணவர்களுக்கு யாழ் நகர் பாடசாலைகளுடன் ஒப்பிடுகையில் போட்டிகள், தமிழ் தின போட்டியாலும் சரி, எந்த ஒரு போட்டிகளிலும் பங்கு பெற்றுகின்ற சந்தர்ப்பம் மிக கூடுதலாக காணப்படுகின்றது. அங்கே மாணவர்களின் தொகை அதிகமாக காணப்படுகின்றதால் அதுக்குள்ள உண்மையான திறமைசாலிகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நான் இங்கு சரியான திறமையான மாணவர்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. அவர்கள் கடந்த மாதம் கூட எங்கள் பாடசாலை மாணவி ஒருவர் சைக்கிளோட்ட போட்டியிலே தேசிய மட்டத்திலே 7ஆம் இடம் பெற்று சான்றிதழ் பெற்றிருக்கின்றார். அதே மாதிரி மாகாண மட்ட போட்டிகளிலே தமிழ் தின போட்டிகின்றாலும் சரி, ஏனைய ஐமேட்ஸ் போட்டிகள், செயல்பட்டு மகிழ்வோம் பிரைமரி போட்டிகள் அனைத்திலுமே இவர்கள் சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றமை எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது, பெருமையாகவும் இருக்கின்றது. இந்த பெண்கள் பாடசாலையானது கடந்த 1926ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது 99வது ஆண்டிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற வருடம் ஆவணி மாதம் அளவில் இந்த நூற்றாண்டு விழாவினை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு புலம்பெயர் தேசங்கள் மட்டுமல்ல, இலங்கையிலிருந்து அனைவருமே, அனைத்து பழைய மாணவர்கள் அனைவருமே இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பல்வேறு விதமான முன்னாயத்தங்களை செய்து கொண்டிருப்பதாக அறிகின்றோம். அந்த வகையிலே அவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்வதோடு தங்களையும் இந்த யூடியூப் சேனலுக்கு அனுப்பி வைத்தது பிரித்தானியாவைச் சேர்ந்த பழைய மாணவர்களை நான் அறிகின்றேன். அந்த வகையிலே அவர்களுக்கும் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, ஒரு பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கு கட்டாயம் பழைய மாணவர்களுடைய பங்களிப்பு என்பது அத்தியாவசியமானது ஒன்று. உங்களோட பாடசாலையை பொறுத்தவரையில் பழைய மாணவர்களுடைய பங்கு எப்படி இருக்குது? எங்கள் பாடசாலையை பொறுத்த மட்டிலே மிகவும் சிறப்பாக காணப்படுகின்றது. எனினும் தரம் 1 முதல் 5 வரை மாத்திரமே இங்கு ஆண்கள் கற்றிருக்கின்றார்கள் அன்றிலிருந்து இன்று வரை. அந்த வகையிலே அவர்கள் தமது ஆரம்ப கல்வியை ஆரம்பித்த பாடசாலையை மறக்காமல் இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இந்த உதவிகளை நல்குவதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனெனில் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் இது ஒரு பெண்கள் கல்லூரி என. அப்படி இருந்தும் பெண்களுக்கு சமமாக ஆண்களுமே இந்த உதவிகளை செய்ய வேண்டுமென முன்வந்திருப்பதையிட்டு நாங்கள் மனமகிழ்கின்றோம். எமது பாடசாலையிலே 23 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே புங்குடுதீவிலே இருந்து ஒரு ஆசிரியரும், வேலணையிலிருந்து 2 ஆசிரியர்களும், மிகுதி அனைத்து ஆசிரியர்களுமே 20 ஆசிரியர்களுமே பண்ணைப்பாலத்துக்கு அப்பால் இருந்து நீண்ட தூரத்துக்கு அப்பால் இருந்தே வரை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட தூரம் என்றாலும் கூட எமது பாடசாலை ஆரம்பமாகும் நேரத்துக்கு முன்பாகவே அவர்கள் வருகை தந்து தமது கற்பித்தலை மிகவும் சிறப்பான முறையிலே எங்கள் மாணவர்களின் நலன்களை எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு மிகவும் சிறப்பான முறையிலே அவர்கள் கற்பித்தலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதிபர் என்ற வகையிலே இந்த ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த காலங்களிலே புலம்பெயர் தேசத்து பழைய மாணவர்களும் இங்குள்ள பழைய மாணவர்களுமே இணைந்து பலவிதமான அபிவிருத்தி வேலைகளை மத பாடசாலைக்காக செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலேயே நிறைய இந்த முகப்பு வாயில் தொட்டு ஏனைய சிறுவர் பூங்காக்கள், அதிபர் அலுவலகம் தொட்டு அனைத்துமே அவர்கள் முன்பிருந்த நிலையை விட மிகவும் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் இந்த வருடம் ஆரம்பத்திலே எமது நூற்றாண்டு விழாவினை கருத்தில் கொண்டு
இந்த 120 அடி கட்டிடத்தினை சேவாலங்கா நிப்போன் நிறுவன அமைப்பின் உதவியுடன் சேவாலங்கா எங்களுக்கு மிகவும் சிறந்த முறையிலே குறுகிய காலத்திலே புனரமைப்பு செய்து தந்திருக்கின்றது. அந்த வகையில் அந்த நிறுவனத்துக்கும் எங்கள் பாடசாலை சமூகத்தின் சார்பிலே மன நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் தேவைகளாக நிறைய இருக்கின்றன. இந்த வகுப்பறைகள் நாங்கள் யூனிட் வைஸாக பாட ரீதியான அலகுகள் நிறைந்த வகுப்புகளாக நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். அப்படியானால்தான் இந்த காட்சிப்படுத்தல்கள் தேவையான கற்பித்தல் சாதனங்களை ஒவ்வொரு வகுப்பறையிலுமே வைக்கலாம் என்ற சிந்தனையிலே இதை செய்திருக்கின்றோம். இவர்களுக்கான பிரிப்பு தட்டிகள் இல்லாதது மிகவும் பெருங்குறையாக இருக்கின்றது. டிவைடர் இல்லாதது மிகவும் பெரிய இந்த இதால தான் தடுத்திருக்கு. அப்படியா? ஓ, தனித்தனியாக சிறந்த கொஞ்சம் உயரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பக்கத்து வகுப்பில் நடக்கிற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க வேணும். அந்த வகையில் ஒரு வகுப்பில் படிப்பிக்கிறது மற்ற வகுப்பு கேட்கும். அப்படி கேட்கும். மற்றது நவீன கற்பித்தல் சாதனங்களை பயன்படுத்துவதில் இடர்பாடுகள் இருக்கும். ஒரு வகுப்புகளை வச்சு அதை பயன்படுத்த இயலாது. இதுதான் மண்டபமா? அப்படியா? இதுதான் மண்டபம். நாங்கள் வகுப்பறையை ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டு தான் ஏதாவது நிகழ்வுண்டா மண்டபத்தில் செய்யணும். எங்களுக்கு அதுவும் மிகவும் சிரமமாக இருக்குது. சுவாமி வழிபடக்கூடிய இடம் அந்த இடத்துல சுவாமி வழிபடக்கூடிய இடம். ஆனால் எங்களுக்கு பிரித்தானியாவால் பழைய மாணவர்கள் சார்பிலே லைக்கா நிறுவன உரிமையாளர்கள் அந்த குடும்பம் ஒன்று எங்களுக்கு ஒரு சரஸ்வதி சிலையினை அமைத்து தருவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் என்று அறிகின்றேன். அவர்களுக்கும் முதற்கண்ணாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூற்றாண்டு விழாவை எப்படியெல்லாம் செய்வதற்குரிய உத்தேசங்கள் இருக்குது? நூற்றாண்டு விழா என்பது பார்த்திங்கன்னா சிறப்பாக செய்வார்கள் மற்ற பாடசாலைகள், அநேகமான பாடசாலைகளில். நீங்கள் எப்படியான ஒரு முனைப்பில் இருக்கிறீங்க செய்கிறதுக்கு? அதே மாதிரி நூற்றாண்டு விழா முதலாவதாக எங்களுக்கு விழா கொண்டாடுறதை விட பௌதீக வளங்கள் எமது தேவைகள் அனைத்து நிறைவு செய்யப்படுகின்ற இடத்துல இன்னும் கற்றல் கற்பித்தலை மேம்பாடடைய செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறோம். முதலாவதாக இன்றைய நிலையிலே இந்த பழைய மாணவர்களினால் தான் இந்த பௌதீக வள குறைபாடுகளை நிறைவு செய்ய முடியும். அந்த வகையில் இன்னும் பல தேவைகள் இருக்கின்றன. 20 கணனிகளை கொண்ட ஒரு கணனி கூடம் ஒன்றினை தாங்கள் வெகு விரைவில் அமைத்து தருவதாக புங்குடி பிரித்தானிய ஒன்றியத்தினர் எங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த கட்டிடம், இந்த மேடையிலிருந்து 120 அடி கட்டிடம் புங்குடி பிரான்ஸ் ஒன்றியத்தினர் சும்மா பாடசாலை தரிசிப்புக்காக பழைய மாணவர்கள் வந்தபோது அந்த கட்டிடத்தின் நிலையை பார்த்து தாங்களாகவே முன்வந்து எமக்கு மிகவும் சிறந்த முறையிலே முதலாவதாக இந்த கட்டிடம் தான் இந்த வருடம் செய்யப்பட்டது. ரினோவேஷன் செய்யப்பட்டு எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே புங்குடி பிரான்ஸ் ஒன்றியத்தினருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது மாணவர்களும் ஆசிரியர்களும் சந்தோஷத்துடன் கற்பித்தல் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த கட்டிடங்கள் செய்யப்பட்டதால். அல்லாடி மழை ஒழுக்குக்க கோழி குஞ்சுகள் மாதிரி ஒதுங்கி நிற்பார்கள். அதுக்கு பிறகுதான் மாணவர்களை கட்டி கொடுத்து தரப்பட்டது. அப்படியா? பழைய மாணவர்களாக இந்த வருடம் ஆரம்பத்தில் தான் இதை கட்டி திறப்புலா செய்யப்பட்டது. புங்குடி பிரான்ஸ் ஒன்றியம். புங்குடி மக்கள் ஒன்றியத்தின் நிதி உதவியில் 25/120 பரப்பிலான இக்கட்டிடம் முழுமையாக புனரமைக்கப்பட்டு 15/7/2025 அன்று பாடசாலை சமூகத்திடம் மூலம் கையளிக்கப்பட்டது. இவ்வுதவி மாணவர்களுக்கான நம்பிக்கையின் ஒரு அடையாளமாகும். புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் இது செய்யப்பட்டிருக்கு. பிரான்ஸ் மக்கள் ஒன்றியத்தின் நிதியுதவியுடன் இந்த கட்டிடம் கடந்த வருடம் தான் இந்த பாடசாலைக்காக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான கட்டண நடவடிக்கை செய்யக்கூடிய மாதிரி இருக்கலாம் என்று அதிபர் அவர்கள் சொல்லியிருந்தார். எமது மாணவர்களின் குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்யும் நோக்குடன் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் எங்களுக்கு நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ஒன்று வழங்கப்பட்டது. இந்த அறையிலிருந்து அதனால் எங்கள் கிணற்று நீரையே நாங்கள் சுத்திகரித்து மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டிடமானது ஏற்கனவே புனரமைப்பு செய்யப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்பாக. ஓகே. தற்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி புங்குடி பிரித்தானிய ஒன்றியம் கணனிகளுடன் கூடிய 20 கணனிகளுடன் கூடிய நெட் கனெக்ஷனோட இந்த கணனி ரூமை மாணவர்கள் கற்பதற்காக செய்து தருவதற்காக கூறியிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்திலே கட்டப்பட்ட மலை தொட்டியானது பாவனைக்கு உகந்த நிலையில் இல்லை. அது
மீள் புனரமைப்பு செய்ய வேண்டிய நிலையிலே காணப்படுகின்றது. பொதுவாக இங்கே தண்ணி பிரச்சனைன்றது இருக்குது, இந்த நல்ல தண்ணி பிரச்சனை. நீங்கள் அந்த சுத்திகரிப்பு மிஷினோட தான் இந்த நல்ல தண்ணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை, சர்வோதயம் புங்குடுதீவு வட இலங்கை சர்வோதய ஒன்றியத்தினால் மாதம் 2 முறை, மாதத்தில் 2 முறை 2000 லிட்டர் 1000 லிட்டர் எங்களுக்கு புலம்பெயர் தேசத்து உறவுகளால் அங்கே பணம் வழங்கப்பட்டு எங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றது. மாதத்தில் 2 தரம் தான் 2 தரம். என்னென்றால் இந்த ஆடி ஆவணியில் மழை இல்லா காரணத்தினால கிணத்து தண்ணி நன்றாக வற்றிவிடும். அதால் இந்த மோட்டார் போட்டு இழுக்கலாம். அப்போ அதால் அந்த டைம்களில் கூட நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். நாங்கள் இது மிகவும் பழமை வாய்ந்த மேலசல கூடம். இப்போ இயங்கு நிலையில் தான் இருக்குதா? இது இயங்கு நிலையில் இல்லை. ஆனால் இதையும் பழைய மாணவி ஒருவர் தாமாக முன்வந்து நூற்றாண்டு விழாவுக்கு இடையிலே இதை புனரமைப்பு செய்தார்களாக கூறியிருக்கின்றார். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான மேலசல கூடங்கள் வந்து இந்த பின்னுக்கு நிற்கிற அந்த அரச மரத்தின் வேர்கள் உள்ளுக்கு போனதால் அது இயங்கு நிலையில் இல்லை. அதுகளையும் சேர்த்து செய்தவராக கூறியிருக்கின்றார். நிறுவனங்களாலும் எங்களுடைய அரசாங்கத்தாலும் செய்தரப்பட்ட புதிய மரசல கூடங்கள் 2 3 பாவனையில் இருக்கின்றது. இந்த பூங்காவும் 1978ஆம் ஆண்டு பிறந்த பழைய மாணவர்கள், இங்கே கல்வி கற்ற பழைய மாணவர்களால் ஆரம்பத்திலே செய்யப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. எங்களுக்கு இந்த அழகியல் பாடங்களுக்கான வகுப்பறைகள் இல்லாது பெருங்குறையாக இருக்கின்றது எங்களுக்கு. அந்த வகையிலே பழைய மாணவர்கள் சிலர் புங்குடுதீவு பிரித்தானிய ஒன்றியத்தில் சிலர் எங்களுக்கு 2 கொட்டில்கள் மாதிரி கட்டித்தருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இந்த அளவிலே அது சாத்தியமாகின்றதோ தெரியவில்லை. அப்படி தரும் இடத்தில் நாங்கள் இன்னும் சிறப்பான முறையிலே பாடங்களை மேற்கொள்ளலாம். நூற்றாண்டு விழாக்குள்ளே செய்து தந்திருந்தோம்னா சந்தோஷமாக இருக்கும். மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பாடசாலையில் பணியாற்றுவீங்க? 8 வருடங்களை கடந்து விட்டது. 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாடசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்று அதிபராக எனது கடமையை ஏற்று இருக்கின்றேன். அன்றிலிருந்து இன்று வரை ஓரளவுக்கு பௌதிக வளங்களை இந்த பழைய மாணவர்கள் மிகவும் பெருமிதத்துடன் எமது பாடசாலைக்கு நல்கி வந்ததை இட்டு நானும் பெருமைப்படுகின்றேன். எனது காலத்தில் இதை நிறைவேறி இருக்கிறதை இட்டு எமது மாணவிகள் பெண் மாணவிகள். ஆனாலும் சென்ற வருடம் கோட்ட மட்டத்திலே நடைபெற்று வலய மட்டத்திலே நடைபெற்ற பெரு விளையாட்டுகளில் கபடி, வாலிபால், கிரிக்கெட் வலைப்பந்து போன்ற 6 விளையாட்டுகளிலே எங்களோட மாணவிகள் பங்கு பெற்றி 6 விளையாட்டுகளுக்கும் மாகாண மட்டத்துக்கு தெரிவாகி இருந்தமே மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். ஆயினும் இதனைத்தான் நாங்கள் பாடசாலை மைதானமாக பாவித்து வருகின்றோம். கிரவுண்டுன்றது எங்கள் பாடசாலைக்கு இல்லை. வெளியிலே கிரவுண்ட்ஸுக்கும் பெண் மாணவிகளோடைய அடிக்கடி அழைத்து செல்வதும் கஷ்டமாக இருக்கும். அந்த வகையிலே விளையாட்டு போட்டி நடத்துவதென்றாலும் பெரிய ஓட்டங்கள் 100 மீட்டரை தவிர ஏனி ஓட்டங்கள் எல்லாம் இந்த கோயிலை சுற்றி தான் நாங்கள் ஓடி போட்டு இதுக்குள்ள இறுதி நாள் விளையாட்டு போட்டி இந்த மரங்களுக்கு இடையிலே இல்லங்களை அமைத்து அதிலே கொமிட்டி கொட்டிலாக அதை அமைத்து தான் இந்த விளையாட்டு போட்டியை நடத்த சிறப்பான முறையிலே செய்து வந்திருக்கின்றோம். பாடசாலைக்கு ஒரு மைதானம் இல்லாத பெருங்குறையாக இருக்கின்றது எங்களுக்கு. என்னென்னா இந்த பாட நேரங்களிலே மாணவர்கள் இதில் வாலிபால் என்றாலும் இதில் ப்ராக்டிஸ் எடுக்க ரோட்டால் உறவே பள்ளிக்கூடத்தில் பாடம் நடக்கையில் விளையாடினோன்னு தான் சொல்லினேன். ஏர்லி மார்னிங் வந்து நடக்கிற எல்லாமே மிகவும் சிரமம். அன்றாட செயல்பாடுகளை கவனிக்க முடியாமல் இருக்கும் இதிலே கிரவுண்டுன்னு முன்னுக்கு வச்சதுன்றது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இதில் நிற்கக்கூடியவர் இந்த பாடசாலையில் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். கிட்ட இருக்கக்கூடிய ஆசிரியரில் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இங்கே இந்த புங்குடுதீவிலிருந்து இவர் கார்னரில் இந்த இடத்துக்கு படிப்பிக்க வருகிறார். கார்னர் எவ்வளோ தூரம்ன்றதை நீங்கள் கணிச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியாக அங்கே இருந்து இங்கே மாணவர்களுக்குரிய இந்த கல்வி செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்குது இங்கே உங்களுடைய இந்த கல்வி நடவடிக்கைகள்? வணக்கம், நான் இந்த பேர் மேகலவன். நான் கார்னர்லேருந்து இந்த பாடசாலைக்கு கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்றேன். எங்கள் பாடசாலைக்கு வருவது எங்களுக்கு மிகவும் கடினமான நிறைய தூரம். நான் பாலத்தை அங்கே வெளிக்கிட்டு ஒரு பாதையில் ஒன்றில் பிடிச்சி அதுக்கு பிறகு நாங்கள் இஞ்சால திருப்பி இஞ்சால 30 கிலோமீட்டர் ஓடி வந்தது. அது இப்போது ஓரளவுக்கு எங்களுக்கு சுகமாக இருக்குது. காரணம் இந்த பாலம் புங்குடுதீவு பாலம் இப்போ எங்களுக்கு போடப்பட்டிருக்கு. ஆனால் குறிப்பிட்ட 2 வருடத்துக்கு முதல் அந்த பாலம் என்னென்னு சொல்கிறது விரையில்லாத அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு சரியான கடினமான ஒரு
இடமாக அந்த இடம் வந்து காணப்பட்டுச்சு எங்களுக்கு. அதுக்கு பிறகு சரியான கஷ்டமான சூழ்நிலை நான் வந்து நாங்கள் இங்கே வந்தாலும் எங்களுக்கு ஆனால் கல்வி கற்பிப்பதுன்றது எங்களுக்கு இங்கே இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் வந்தாலும் எங்களுக்கு இந்த பாடசாலையில் கல்வி கற்பிப்பது என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை இந்த பாடசாலை சூழலும் இந்த புங்குடுதீவு சூழலும் எங்களுக்கு வழங்குகின்றது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மேலும் இந்த பாடசாலையில் வந்து நிறைய மாணவர்கள் மிகவும் திறமையான மாணவர்கள் இதுக்கு முன்னால் காய்ச்ச மேடம் அதை பற்றி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். மிகவும் திறமையான மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நமது பாடசாலை 2ஆம் தர பாடசாலை என்றபடியால் ஓலவல் மட்டும்தான் எங்கள் பாடசாலையில் வந்து மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது தாண்டி எமது ஏலவலுக்கு இங்கேருந்து இப்போ போன வருடம் கூறி எமது ஏலவலுக்கு வேம்படி ஹிந்து லேடிஸ் என்று சொல்லி எங்களுக்கு 6-7 மாணவர்கள் வந்து திறமை சித்தி அதாவது நல்ல சித்தியை பெற்று அங்கு சென்றிருக்கின்றார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக நீங்கள் இங்கே பணியாற்றுறீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 7 வருடமாக நான் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கேன். 7 வருடமாக பணியாற்றிருக்கு. அப்போ சாதாரணமாக உங்களுக்கு இந்த பாடசாலை சம்பந்தமான ஒரு முழுமையான அறிவு ஒன்று விளக்கம் ஒன்று இருக்கும், என்ன தேவைகள் இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அடுத்த வருடம் வந்து 100 ஆண்டுகள் காணுகிறது இந்த பாடசாலை. இந்த பாடசாலை முழுமை பெற வேண்டும் என்றால் இந்த 100 ஆண்டுக்குள் இந்த 100வது ஆண்டில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? அது செய்தால் இந்த பாடசாலை ஒரு என்னை பொறுத்தவரையில் நான் பாடம் சம்பந்தமாக கதைக்கு நான் தகவல் தொடர்பால் தொழில்நுட்பவியல் ஐசிடி என்ற பாடத்தை நான் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு கற்பிப்பதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கணனி அறை ஒன்று கட்டித்தந்தால் மிகவும் எங்களுக்கு சுகமாக இருக்கும். எனக்கு அது கட்டித்தருவதாக பிரித்தானிய ஒன்றியத்திலிருந்து கூறியிருந்தார்கள். கணனி அறையுடன் கூடிய இணைய வசதியுடன் கூடிய கணனி அறை. ஏனென்று சொன்னால் இனி வருங்காலங்களில் வந்து கலைத்திட்டங்கள் மாறிக்கொண்டு 6ஆம் தர மாறுக்கு வரவிடம் கலைத்திட்டம் மாற்றம் அடைகின்றது. அதுக்கேற்ற மாதிரி முழு கல்வியும் வந்து ஏட்டுக்கல்வி அல்லாமல் முழுக்களும் எங்களுக்கு ஸ்மார்ட் போர்ட் அப்படியான வசதியான தேவை. அதாவது ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் போல ஜப்னா என்று வம்படியில் இருக்கிற போது ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஒவ்வொரு ஸ்மார்ட் போர்ட் வந்தாலும் எங்களுக்கு மிகவும் இலகுவானதாக காணப்படும். நன்றிண்ணா. நன்றி. இன்றைய தினம் எதிர்பாராத விதமாக சுப்பிரமணியம் மகளிர் பாடசாலைக்கு வருகை வந்திருந்தேன். அப்பொழுது எமது யூடிபி செய்கின்ற நபர் எமது பாடசாலையினுடைய வரலாற்றை அதிபரிடமும் ஏனைய ஆசிரியர்களிடமும் கேட்டறிந்ததை பார்வையிடக்கூடியதாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் கிராமத்தைச் சேர்ந்தவன் முறையில் இப்பாடசாலையானது 1926ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு எதிர்வரும் வருடத்தில் 100ஆண்டு விழா கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றது. இது சம்பந்தமாக இங்கே கல்வி கற்ற பழைய மாணவர்கள் மாணவிகள் புலம்பெயர்ந்த தேசத்தில் பரவலாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த 100ஆண்டு விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பெரு விருப்போடு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து எமது அதிபர் அவர்கள் தன்னுடைய சொந்த கிராமத்திலே தன்னுடைய காலத்திலேயே 100ஆண்டு விழா நடைபெற வேண்டும் என்று எண்ணுகின்ற வேளையில் அவர் இதை சீராகவும் சிறப்பாகவும் நடத்துவதற்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பையும் பெற்று பழைய மாணவர்களை ஒன்றிணைத்து இதை சிறந்த முறையிலே நடாத்துவதற்காக அரும்பாடுபட வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இப்பாடசாலையானது ஆரம்ப காலத்தில் கிராமத்திலே புரொட்டஸ்டாண்ட் சமயம் கிறிஸ்தவ சமயம் தலைதூங்கியிருந்த நேரத்திலே அதை எதிர்கொள்வதற்காக அன்றைய இந்து போர்ட் நிறுவனம் இங்குள்ள மக்களும் சேர்ந்து இப்பாடசாலையை இக்கிராமத்திலே ஒரு சைவ பாடசாலை நிறுவ வேண்டும் என்று ஏறத்தாழ 4வது பாடசாலையாக இச்சைவ பாடசாலையை நிறுவினார்கள். அத்துடன் இதை ஆலயத்துக்கு அருகாமையில் நிறுவி வைத்து எமது மக்களுக்கு சமய வளர்ச்சியையும் மொழி வளர்ச்சியையும் ஊட்டி அதன் மூலம் ஞானத்தையும் பெறக்கூடியவாறு வாழ்ந்தவர்கள். இக்கிராமத்தில் பல பண்டிதர்கள் பல வித்துவான்கள் பல ஆசிரியர்கள் போன்றவை இருந்தன. அதே போன்று குருகுல கல்வி என்றதும் இந்த பகுதியிலே காணக்கூடியதாக இருந்தது. அதனுடைய வளர்ச்சியும் தான் இதை உயர்ச்சிக்காக மாற்றியிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இன்று புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கின்ற அனைவரும் தங்களுடைய சங்கங்கள் மூலமும் தங்களது தனிப்பட்ட உதவிகள் மூலமும் பாடசாலை வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு வருகின்றார்கள். அவ்வாறு பாடுபட்டு வருபவரை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் யாரையும் கூற முடியாது இருப்பதனால் அது சம்பந்தமாக அதிபர் அவர்கள்
இதை ஒழுங்காக கூறியிருப்பான் நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் லைக்கா நிறுவனம் அவர்கள் தன்னுடைய குடும்பம் சார்பாக சிவசாமி பிரேமகுமார் அவர்கள் இப்பாடசாலையில் சரஸ்வதி சிலை ஒன்று இல்லாத குறையை தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று எண்ணி தனது குடும்பம் சார்பாக அவ்வாறான சிலையை உருவாக்கி கொடுப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மூலம் அதை செய்வதற்கான ஆவணங்களை அதிபர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு லைக்கா நிறுவனத்துடைய முகாமையாளராக இருக்கின்ற பிரேமகுமார் அவர்களோடு தொடர்பு கொண்டு அதனை சீரான முறையிலே ஒழுங்கமைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்தும் இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்கு முன்பு பாடுபட்ட அனைத்து அதிபர் ஆசிரியர்களையும் அவர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்கள், மறைந்தாலும் மறையாவிட்டாலும் அவர்களை அணுகி அதை ஒரு ஆவணப்படுத்தல் மூலமாக ஒரு மலர் வழிவிடுவதற்கான ஏற்ற ஒழுங்குகளையும் அதிபர் தன்னுடைய தலைமையிலே அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதற்கான ஆவணங்களை இப்பொழுது இருந்தே திரட்டி கொள்ள வேண்டும். இதற்கான ஒரு விளம்பரத்தையும் பத்திரிகையில் விளம்பரம் செய்து அதனை அந்த ஆவணங்களை தேடி மலரை வெளியிடுவதற்கேற்ற ஒழுங்கு செய்ய வேண்டும். இங்கே வருகின்ற போது ஆசிரியர் பலமாக பலர் இருக்கின்றார்கள். அதிபருடைய விடாமுயற்சியின் காரணமாக அவ்வளோ ஆசிரியர்களுடைய தொகை அதிகரித்திருக்கின்றது. இது இந்த நூற்றாண்டு விழா வரும் வரை பாதுகாத்து அதன் பெருமையையும் உலகறிய செய்ய வேண்டும். அதற்காக அதிபருடைய காலமும் சிறிய காலமாக இருந்தாலும் அவருடைய காலத்திலே இந்த நூற்றாண்டு விழா நடக்க வேண்டும். அதற்கு அவர் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடுவதற்கு அதிபர் ஆசிரியர் மாணவர்களுக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அது இறைவனுடைய கொடையாகத்தான் கருத வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். அதிபருடைய முயற்சி வரவேற்கக்கூடியது. அவர் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தினால் அயராதி இப்பாடசாலைக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை முழுமையாக அர்ப்பணித்து வெளிநாட்டில் இருக்கின்ற கனடாவாயினும் சரி, சுவிஸ் ஆயினும் சரி, பிரான்ஸ் ஆயினும் சரி, லண்டன் ஆயினும் சரி, ஜெர்மன் ஆயினும் என்றாலும் சரி, இந்த ஐரோப்பிய நாடுகளில் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அதன் மூலம் இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கும் இந்த நேரத்திலே இதில் ஒரு சந்தர்ப்பம் அளித்தமைக்காக அதிபருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் கூறியிருந்தது போல் நிறைய பழைய மாணவர்கள் இந்த பாடசாலைக்கான உதவிகளை நல்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வகுப்பறைகளுக்கான மின் இணைப்பு வசதிகளை கனடாவில் வாழ்ந்த பழைய மாணவி ஒருவர் செய்திருந்தார். அவ்வாறே இந்த முகப்பு வாயிலை 78ஆம் ஆண்டு பிறந்த பழைய மாணவர்கள் இணைந்து எங்களுக்கு அழகிய முகப்பு வாயில் ஒன்றை அமைத்து தந்திருந்தார்கள். இவ்வாறான பல உதவிகளை நல்கி வருகின்ற இந்த பழைய மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நூற்றாண்டு விழாவினை கொண்டாடுவதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே பழைய மாணவர்கள் மட்டுமல்ல, புங்குடுதீவிலே இருக்கின்ற ஒரே ஒரு பெண்கள் பாடசாலை என்ற வகையில் பழைய மாணவர்களை தவிர்த்து ஏனைய புலம்பெயர் அனைத்து உறவுகளும் இணைந்து நாங்கள் இந்த விழாவினை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாட உங்கள் உதவிகளை நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, இதுவரை காலமும் எமது வலய கல்வி பணிமனையும் நிறைய செயற்பாடுகளை செய்வதற்காக இன்னும் சரி, வளங்களை எமக்கு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இந்த ஆசிரியர் வளங்களை மிகவும் சந்தோஷமான முறையிலே எங்களுக்கு வழங்கியிருந்தமையிட்டு எமது வலய கல்வி பணிமனையினருக்கும் எமது மகிழ்ச்சியையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நூற்றாண்டு விழா மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று நிறைவேறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை மனதிலே நிறுத்திக் கொண்டு அனைத்து உறவுகளும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த விழாவினை நினைவு சின்னமான நூற்றாண்டு விழா மலரோடு நிறைவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இதே நேரத்தில் இந்த வீடியோவை எடுப்பதற்காக வருகின்ற தம்பியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.